நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். மீண்டும் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்கு உங்க எல்லா ஊடக நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். சாஸ்திரா நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண டைம்ல ஆரம்பிச்சது. அப்பதான் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 10 காம்படிஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 2 crores இன்னைக்கு அதோட பட்ஜெட். கிட்டத்தட்ட 80 காம்படிஷன் நடத்துறோம். 130 ஸ்டால் வருது. இன்னைக்கு முதல் முறையாக எங்களுக்கு வந்து இப்ப நியாட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஹெல்பிங் எங்களை அம்மான்னு வேற சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக இன்னைக்கு குறிப்பா நியாட் வந்ததுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாங்க கடந்த சில மாதங்களாக எங்களோட ஸ்பேஸ் இதுல நிறைய சக்சஸ் வந்திருக்கு. அதாவது வான் உயர பறக்கிறதுல வந்திருக்கு. பூமிக்குள்ள போறதுல எங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் சக்சஸ் வரும்னு நாங்க நினைச்சிருந்தோம். அதில் நியாட்டோட நாங்க ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு மெரைன் இதுல நம்ம தேசம் ஒண்டி தான், நம்ம தேசத்து பேர்ல ஒரு ஓஷன் இருக்கு, இந்தியன் ஓஷன். இது மாதிரி எந்த நாட்டுக்கு கிடையாது. இவ்வளவு பெரிய கோஸ்ட் லைன் இந்த சைடு, அந்த நார்த் ஈஸ்ட் சைட்ல ஆரம்பிச்சு அப்படியே இந்த ஒரிசா, ஆந்திரா, அப்படியே தமிழ்நாடு, அப்புறம் திருப்பி இந்த சைடு கேரளா, கர்நாடகா, அப்படி போய் குஜராத், ஃபுல் சாகர் மாலால நமக்கு மெரைன் எக்கானமிங்கிறது ரொம்ப பெருசா வரப்போகுது. அதனால மெரைன் டெக்னாலஜியில நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் குழந்தைகளுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா எங்களோட நேவல் ஆர்கிடெக்சர் இதுல இப்ப வந்து எங்க இல்ல மேக்சிமம் கன்சல்டன்சி பண்ற டிபார்ட்மெண்ட் எதுன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நேவல் டிபார்ட்மெண்ட். அது கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூட் பட்ஜெட் லெவலுக்கு அவங்க கன்சல்டன்சியே வருது. ஆனா ஜேஇ ரேங்க்ல எதிராக லாஸ்ட் ஆப்ஷன் தான் நேவல் ஆர்கிடெக்சர். ஓகே, இதுதான் நாங்க வந்து பசங்களுக்கு சொல்ல விரும்புறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸோ சாஸ்திரால இப்போ நியாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாங்க. குறிப்பா இந்த வருஷம் டிஆர்டிஓ, நேவி, ஆர்மி இவங்கெல்லாம் வந்து இங்க ஸ்டால்ல டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க போறாங்க. நாட்டுல நிறைய வேலை செய்ய இருக்கு. கோர் டெக்னாலஜி எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல் இல்ல, கோர் டெக்னாலஜி இருக்கு. அதை வந்து ஐஐடி மெட்ராஸ்குள்ள நாங்க அதை நல்லா இப்ப ஸ்ப்ரெட் பண்றோம் அந்த மெசேஜை. பட் ஐஐடி மெட்ராஸை தாண்டி இப்போ ஒரு 55,000 குழந்தைகள் வராங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓப்பன் ஹவுஸுக்கு. அதை தவிர ஒரு 70,000 குழந்தைகள் எதிர்பார்க்கிறோம். ஒரு 1,25,000 குழந்தைகள் வந்து இதை பார்த்துட்டு போகணும். இது ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் இந்த தடவை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா இந்த பெட்ரி டிஷ் சேலஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம். இதுல அதாவது ஒரு அன்னோன் பாக்டீரியாவை கொடுத்து அந்த பாக்டீரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி இது வந்து மெரைன்லயும் சரி, மெடிக்கல்லையும் சரி, நிறைய இடத்துல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு, பாக்டீரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை என்ன ஒரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி, ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து, இந்த +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடாது, பயாலஜி தான் இருக்கணும். பயாலஜி கம்பல்சரியா இருக்கணுங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. ஏன்னா இன்னும் இப்போ கோவிட்ல நம்ம பார்த்துட்டோம், பயாலஜினாலதான் நம்ம போயிச்சோம் இல்லையா. வேக்சின் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணா இல்ல, பயாலஜிஸ்ட் தான் பண்ணாங்க. போக போக பயாலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகத்துவம் வருது. அதனால பயாலஜியில குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பெட்ரிகேஷன் ஒரு ரொம்ப இது. அதை தவிர இப்ப ரோபோ சாக்கர், இது வந்து இந்த ஃபுட்பால் வந்து ஒரு நைஸ் கேம், கண்ட்ரோல்டா பண்ணலாம். ரொம்ப ஆக்ஷன் பேக் கேம். அந்த கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணுறதே ரொம்ப ஆக்ஷன் பேக்டு இருக்கு. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். அதுல நிறைய ப்ரோக்ராமிங் தேவைப்படுது, நிறைய கேம் பிளானிங் தேவைப்படுது, கேமிங் தேவைப்படுது, பிளானிங் தேவைப்படுது, பல டிஃப்ரெண்ட் ரோபோட்டிக்ஸ் தேவைப்படுது, மெக்கட்ரானிக்ஸ் தேவைப்படுது, பல டிசிப்ளின் சேர்ந்து இந்த ஃபுட்பால் கேம் விளையாடுறதுக்கு ஒரு இது. அதனால அந்த ரோபோ சாக்கர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சில ட்ரோன்ஸ், அது மாதிரி பழைய காம்படிஷன்ஸ் இதுல வருது. ஸோ இந்த 80 ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸ்போஷர், முதல்ல அதை ஜெயிச்சா அது ஒரு பெருமை. அது ரெண்டுத்தையும் நம்ம கொடுக்குறோம். குறிப்பா இந்த வருஷம்
இந்த இன்க்ளூசிவிட்டி, அதாவது அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இன்னும் படிக்க முடியாதுன்னு இப்ப இருக்கிற குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுலயும் இப்ப நிறைய நாங்க ஸ்டெப் எடுத்துட்டு வரோம். குறிப்பா இந்த வருஷம் இந்த ரீவயர்ங்கிற கான்ஃபரன்ஸ் நியூரோ டிசார்டர் இருக்கிற குழந்தைகள், நிறைய நியூரோ டிசார்டர் நம்ம பார்க்கறது, ஆட்டிசம் இருக்கிறது, டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைகள், இவங்களுக்கு 2 பார்ட் நம்ம இப்ப கொண்டு வரோம். ஒண்ணு வந்து அவங்களுக்கு நல்ல டாய்ஸ், அவங்க விளையாடுறதுக்குள்ள டாய்ஸ், அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏத்த டாய்ஸ், இது மாதிரி சிலதெல்லாம் கொண்டு வரோம். 2வது அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது, பாடம் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, அதுக்கு ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அவங்க டீச்சர்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டிசம் டிஸ்லெக்சியா அந்த குழந்தைகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கறது, இதை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸை போடணும். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப எங்களோட இப்ப பிரெயின் ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கோம், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, அப்புறம் எங்களோட R2D2 எங்களோட ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இது மாதிரி பல இன்க்ளூசிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஐஐடியில் ஆரம்பிச்சதுனால நிச்சயமாக இந்த மாதிரியான சில கருத்தரங்குகள், இது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எப்படி பெனிஃபிட் பண்ணலாங்கிற ஒரு ரிசர்ச்ங்கிறது நிச்சயமா இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. இந்த நியூரோ டிசார்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய குழந்தைகள் அது வராங்க. பட் அவங்கள ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அவங்க நல்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு. இது பற்றி ஒரு சினிமா கூட இருந்தது, அமீர் கான் மேடம், அவன் டிஸ்லெக்சியா அந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்றாங்க, தாரே சமீன், அதை எல்லாரும் பார்க்கணும். சினிமா அதுலேயும் போட்டு तारे जमीन पर पॉसिबल ड्यूरिंग शास्त्रावे वी शुड डू दैट. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இந்த இந்த வருஷம் சாஸ்திராவோட ஒரு ஹைலைட்னே சொல்லுவோம். இதையும் தாண்டி இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லாருக்கும் வந்து இந்த இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் இது வரதுக்காக நிறைய பிரயத்தனப்படுறோம். அதில் இப்போ இந்த சம்மிட் இப்போ ஒன்று கொடுக்குறோம். இப்போ ஸ்மார்ட் சிட்டி சம்மிட் ஒன்று, இன்னொரு ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங், 2மே இப்போ கொண்டு வரோம். ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரி இப்போ இண்டஸ்ட்ரி 3.0, 4.0, இப்போ இண்டஸ்ட்ரி 5.0 வந்துருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி 5.0னா என்ன, இப்போ எங்களோட அக்னிகூல் வந்து இண்டஸ்ட்ரி 5.0. ஏன்னா 3D பிரிண்டிங் வச்சு ஒரு ராக்கெட் இன்ஜின் பண்ண முடியும், கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நிறையா இருக்கு, இம்ப்ளான்ட்ஸு, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கில் எக்கச்சக்கமான இப்போ புது புது ப்ராப்ளம்ஸ், புது புது சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது. அதனால் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு எம்பசிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்த சிட்டியில் வந்து எப்படி நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, சஸ்டைனபிலிட்டி, ரீசைக்கிளிங். இன்னைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிக்கிற பாட்டில், அதுக்கு மவுசு ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு இப்போ இம்போர்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்குது. இப்போ இது மாதிரி சில ஷர்ட்ஸ்லாம் கூட அவங்க வந்து இந்த பெட் பாட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ அந்த பெட் பாட்டில்லேருந்து வர அந்த ஃபைபரை வச்சு இப்போ பல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இது மாதிரி இப்போ இந்த அர்பன் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அர்பன் மைனிங்கில் இப்போ எல்லாம் வெல்த் இருக்குப்பா, இதுதான் மெயின் திங். அதனால் இந்த வேஸ்ட் வெல்த்துங்கிறத இப்போ எப்படி கொண்டு வரலாம், எப்படி இந்த சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து ட்ரைங் டு பிரிண்ட் அப் இன் எ பிக் வே. ஸோ இதெல்லாம் இந்த சாஸ்திராவில் இப்போ இந்த அன்னைக்கு இந்த மூணு நாளைக்கு இங்கே வந்து இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட அந்த குழந்தைய வெளில அனுப்பணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய முயற்சி. இதான் இவங்கெல்லாம் ராப்பெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த டீமுக்கு ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டேஜில் இந்த சாஸ்திரா மேலே போனோம். அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 100 ஈவெண்ட் வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். அதையும் தவிர இப்போ வந்து 12 ஸ்பாட்லைட் லெக்சர்ஸ், டிஃப்ரெண்ட் பாக்ஸ் ஆஃப் லைஃப்ல அந்த ஸ்பாட்லைட் லெக்சர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அவங்களோட லைஃப், அந்த ஸ்பாட்லைட் லெக்சருங்கிறது சும்மா ஒரு பயோகிராஃபி இருக்காது, அவங்களோட கேஸ் ஸ்டடீஸ். இது மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற லைஃப் கேஸ் ஸ்டடீஸாக இவங்க கேள்வி கேட்டு அதெல்லாம் வெளில கொண்டு வருவாங்க. அதுதான் ஸ்பாட்லைட்டோட ஸ்பாட்லைட்டு. அதனால் அது வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 8 ஸ்லாட், 12 பேர் வராங்க, டிஃப்ரெண்ட் பேர் வர போகிறாங்க. ஸோ நீங்களாவும் மீடியாவும் வந்து இதை கவர் பண்ணுங்க. ஸ்டால்ஸ் இருக்கும். நீங்கள் குறிப்பாக சில யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக நிறையா ஸ்கூல் சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணுறோம்.
ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நிறையா காம்படிஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம் நடத்திருக்கோம். ஸ்கூல் சில்ட்ரனும் வருவாங்க. நீங்கள் அவங்கள எல்லா ஸ்டால்ஸையும் பார்த்து இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணுமோ ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் எனக்கு நிறையா இது பார்ட்டிசிபேஷன் இதில் இன்க்ரீஸ் பண்ணணும். குறிப்பாக ரூரல் இந்தியாவிலேருந்து வரணும் நிறைய. அதுவும் நாங்கள் இப்போ தடவை கவுண்ட் வைக்க போகிறோம். எத்தனை கிராமத்து குழந்தைகள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு Tier 2 Tier 3 சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் அவங்களையும் நாங்கள் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறோம். அது கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இதெல்லாமும் போட்டுருப்போம் அந்த தடவை. ஸோ ஓவராலாக இது ஒரு மேசிவ் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவலாக ஆயிருந்தது. ரொம்ப ஸ்மாலாக ஆரம்பித்து சிறிதாக ஆரம்பித்து ரொம்ப பெருசாக போயிடுது. இதோட சக்ஸஸ் உங்கள் எல்லாருக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப எனக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 55,000 பேர் இந்த ஓப்பன் ஹவுஸ்க்கு வருதுங்கிறது பேர் வருது. எங்களுக்கும் ரொம்ப திருப்தி. ஐஐடி மெட்ராஸ் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸில் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதுறேன். இப்போ இந்த அக்னிகுள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹைப்பர்லூப் பற்றி அது பற்றிய டெமான்ஸ்ட்ரேஷன் இதில் இருக்குமா அவங்கள எதிர்பார்க்கணும். ஒன்று நிறைய கிராமத்து மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு இந்த சிட்டியில் இருக்கிற நாங்களே இங்கே வந்து சேரனா ஏகப்பட்ட டிராஃபிக்கை தாண்டி வர வேண்டியது பெரிய தொல்லையாக ஒரு ஏன் அது ஈவன் நீங்களும் சந்திச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 முக்கிய நகரங்கள் திருச்சி, கோவை, சேலம், மதுரை, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நகரங்களை நம்ம இந்த சாஸ்திர வருங்காலங்களில் ஒவ்வொரு நாள் ஒரு மைய இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கேன். அது முன்னாடி கேள்வி ஹைப்பர் லூப் வந்து இப்போ 410 மீட்டர் செட்டப் முடிஞ்சிருக்கு. அதோட வேக்யூம் டெஸ்டிங் நடந்துருக்கு. இப்போ வேக்யூம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் வேக்யூமோட லெவிடேஷன்னா என்னன்னா அந்த ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக்லேயே போகலாம். ட்ராக்லேருந்து மேலே தூக்கிட்டு அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பண்ணி அதில் வேகமாக போகலாம். அதாவது ஏர்லேயே போகும், பட் கண்ட்ரோல் பை த ட்ராக். அதான் லெவிடேஷன். ஸோ ஹைப்பர் லூப் வந்து 5 மீட்டர் ஜாஸ்தி போட போகிறோம். அது வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் ரெடி ஆகும். ஓகே, அது தனியாக அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் போட போகிறோம். ஸோ இது வந்து தையூர் கேம்பஸில் அப்போ ஆரம்பித்து இப்போ 2 வருஷமாக அது நிறையா ப்ராக்ரஸ். இந்த 422 மீட்டர் ட்ராக்குங்கிறது ஏஷியாலே லார்ஜஸ்ட்டு. வித் வேக்யூம்ங்கிறது ப்ராபப்ளி வேர்ல்ட்லேயே தான் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறோம். ரெண்டாவது இப்போ சாஸ்திரா அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எஸ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து எங்கள் லேபரேட்டரிஸை இன்வால்வ் ஆகிருக்கு. எங்கள் லேபரேட்டரியோட செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது. இத்தனையும் அங்கே போய் ரெப்ளிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு காம்படிஷன்ஸ் சிலதெல்லாம் இப்போ வந்து சில காம்படிஷன்ஸ் இப்போ இங்கே நடத்துகிறோம். இதில் 4 சிட்டிஸ் நடத்தி அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வந்து இதை ஒரு நேஷனல் லெவலாக கொண்டு வரலாம். இது வந்து நல்ல சஜஷன்ஸ். அடுத்த தடவை அதை பார்க்கலாம். அட்லீஸ்ட் காம்படிஷன்ஸை அந்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஹைப்பர்லூப் டீம் எங்கள் C5 சென்டர் ஃபார் இனோவேஷன் இங்கே உள்ளே இருக்குது. அதாவது சர்ட் ஸ்பேஸில் வந்துட்டு அந்த ட்ராக் பற்றி அது வந்துட்டு ஃபுல் ப்ரோட்டோடைப் யூஸ் ஆகும். அது போக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு C5லேருந்து எங்கள் டீம் காம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடல் பாட் உள்ளே வந்துட்டு சின்ன லெவலில் எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு இன்ஸ்டியூட் ஓப்பன் ஹவுஸில் அவங்க வரும்போதே வந்துட்டு C5 கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். அப்புறம் இந்த மித்த சிட்டிஸில் இருக்கிற காம்படிஷன் பற்றி ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பார்க் சம்பார்க் அப்படிங்கிறதுல வந்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து மித்த தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சம்மரில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சிட்டியாக கவர் பண்ணிட்டு வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணி ஐடி மெட்ராஸ் போயிட்டு வந்து அவங்க ஃபைனல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட இது என்னன்னா, இங்கே நம்ம லேபெல்லாம் கொண்டு போக முடியாது. நம்மளோட கண்டுபிடிப்பு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்பா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் இப்படியாப்பட்ட விஷயத்துல நம்ம வந்தது அப்படிங்கிறத அங்கே வச்சு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களை வச்சு ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு ட்ராவல் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு அதிக செலவாகும். நம்ம பசங்க ஒரு 20 பேர் நம்ம வண்டியில் போனோம்னா அழகாக அந்த செலவு குறைக்கலாம். காமிச்சு நீங்களே போய் வரலாம் சொல்லிட்டு வரலாம். அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். NIOTக்கு கேள்வி. மரியானா ட்ரென்ச்சில் வந்து ஒரு இது வரைக்குமே டீப்பஸ்ட் சீ இந்த வேர்ல்ட், அது முக்கியமான வார்த்தை. அதில் எனக்கு தெரிஞ்ச 10 பேர் தான் ஆய்வு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆய்வு கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் அவங்களோட ஏதாவது கண்டுபிடிச்ச உயிரினங்கள் பற்றி இங்கே எதை காட்சிப்படுத்துறது எப்படிங்களா அல்லது அந்த ஆல்கேஸ் அந்த பாக்டீரியாஸ் அந்த மாதிரி இல்லை, அது நம்ம ஆக்சுவலாக இங்கே கொண்டு வர முடியாது.
பண்ணிட்டு, ஏன்னா வந்து ஹைப்பர்பாரிக் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்பீஷீஸை பற்றி ஒரு சின்னதாக சொல்கிறேன் அவங்களுக்கு. இப்போ நம்ம 6000 மீட்டர்ஸ் வாட்டர் எடுத்து சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நம்மளால் போக முடியாது. ஹியூமன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் உள்ள போனோன்னா இது கிரஷ் டு டெத், போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனால் பவுடர் கூட இருக்காது. ஆனால் அங்கே உயிரினங்கள் உயிர் வாழுது எப்படி அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் அந்த உயிரினத்தை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்மர்சிபிள் பண்ணிட்டோம், உள்ளே போகிறோம், அந்த உயிரினத்தை கேப்சர் பண்ணியே கொண்டு வரோம்னு வைங்க, அது மேலே வந்து உயிர் வாழாது. நீங்கள் இந்த ஹாலில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அது 6000 மீட்டர் ஓடிட்டத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் அங்கே இருக்க முடியாது, அது இங்கே இருக்க முடியாது. ஆனால் மனுஷனோட ஆர்வத்தன்மை, அறிஞ்சிக்கிற தன்மை தான் வந்து நம்மளை அங்கே போக சொல்லுது. நீங்கள் சொல்கிற அந்த உயிரினம் ஆராய்ச்சி பண்ணுறது வந்து பயாலஜிக்கல் டீம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணுறது இட்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ அதுதான் எங்கள் கேம்பஸில் 3மே சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. வி செலிப்ரேட் தட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஐஐடி மெட்ராஸோட டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல் சாஸ்திரா, இதில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே மாணவர்கள் இதில் பங்கேற்க போகிறாங்க. அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் வெளி உலகத்துக்கு ஐஐடி மெட்ராஸில் என்ன மாதிரியான ஆய்வுகள் நடக்கிறது, இதில் என்ன மாதிரியான டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடத்தலாம், என்ன மாதிரியான படிப்பு வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றியான ஒரு 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 அவேர்னஸை நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு. முதல் 2 நாள், அதாவது 3-4 தேதியில் ஓப்பன் ஹவுஸ் எல்லா குழந்தைகளும் வந்து ஐஐடியில் இருக்கிற பல லேப்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இதுக்கு 55,000 குழந்தைகள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிராமப்புறங்களிலிருந்து வர போகிறாங்க. அதுக்கப்புறம் மீதி 3 நாளில் ஒரு 80 காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். குறிப்பாக இந்த வருஷம் பெட்ரி டிஷ் அப்படின்னு ஒரு காம்படிஷன், அதில் பாக்டீரியா, ஒரு அன்னோன் பாக்டீரியாவை கொடுத்து அந்த குழந்தைகள இந்த பாக்டீரியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்த போகிறோம். அதே மாதிரி ரோபோ சொக்கர், அதாவது ரோபோ சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறது, அப்புறம் ட்ரோன் ரிலேட்டட் காம்படிஷன்ஸ், இது மாதிரி நடத்துகிறோம். அப்புறம் சில கலந்த ஆய்வுகள் இருக்குது, கலந்த கான்ஃபரன்ஸ் மாதிரி, ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி. அதில் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது இப்போ நீங்கள் அக்னிகூல் பார்த்துருப்பீங்க, அதில் 3D பிரிண்டிங் வச்சு ஒரு ராக்கெட் இன்ஜின் பண்ணோம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம். அதே மாதிரி பல உதாரணங்கள். அதே மாதிரி சஸ்டைனபிள் சிட்டிஸ், ஸ்மார்ட் சிட்டி, ஒரு நல்ல ஒரு சிட்டியில் எப்படி ஆட்டோமேட் பண்ணி அங்கே இருக்கிற குப்பை கலெக்ஷனில் ஆரம்பித்து அவங்களோட டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, அவங்களோட செக்யூரிட்டி, இது மாதிரி பல விஷயங்களை பற்றி சில கலந்தாய்வுகள், சில டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடக்க போகிறாங்க. இதையும் தாண்டி இந்த வருஷம் நேவி, டிஆர்டிஓ, ஆர்மி இவங்களாமும் அவங்களோட ஸ்டால் போடுறாங்க. இங்கே அவங்களோட டெக்னாலஜிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அவங்களே எங்களோட சேர்ந்துருக்காங்க பார்ட்னராக. இன்னைக்கு வந்து மேரிடைம் பற்றி தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம நாடு தான் ஒரே நாடு, இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டோட பேரை வச்சே ஒரு ஓஷன், ஒரு சமுத்திரம் இருக்கிறது நம்ம நாட்டுக்கு தான் பெரிய கிரெடிட்டு. நிறைய நமக்கு கோஸ்ட் லைன் இருக்கு, சாகர் மாலானே சொல்றோம். அந்த சைடு ஆரம்பிச்சு நார்த் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வழியா வந்து வெஸ்ட் கோஸ்ட் முடியாது. அதுல வந்து நமக்கு நிறையாக நமக்கு மெரிடைம் பற்றி ஒரு அவேர்னஸ் தேவை. நிறைய குழந்தைகள் நேவல் ஆர்கிடெக்சர் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நியாட் இன்னைக்கு அவங்க வந்து அவங்களோட டெக்னாலஜி என்ன ரிசர்ச் பண்ணுறோங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு லட்சத்துக்கு மேல் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸுக்கு உள்ளே வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ், அவங்களோட மேல் படிப்புக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறதுக்கான ஒரு சில கைடன்ஸ், இத்தனையும் இந்த சாஸ்திராவோட நடத்துறதுக்கான ஒரு ஆப்ஜெக்டிவ். இது நல்லபடியாக நடக்கும் என்பது எங்களோட எதிர்பார்ப்பு. நீங்கள் பேராசிரியர் முருகன், நான் இந்த சாஸ்திரா ப்ரோக்ராம் ஓப்பன் ஹவுஸோட அட்வைசர். ஸோ இங்கே ஐஐடி மெட்ராஸில் அட்வைசர் கோக்கரிங்களாக இருக்கேன். ஸோ இங்கே இந்த ஈவெண்ட்டு ஓப்பன் ஹவுஸ் சாஸ்திராவில் நாங்கள் ஒரு 1,00,000 பேர் எதிர்பார்க்குறோம். ஓப்பன் ஹவுஸ்க்கு மட்டும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் கேரளாவில் இருந்துட்டு வர்ற ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள், லேப் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம காமிக்கிறது. இதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் இந்த ஓப்பன் ஹவுஸ் வச்சுருக்கோம். இதோட ப்ரைமர்லி டு இன்ஸ்பயர் ஸ்கூல் சில்ட்ரன்.
அவங்க வந்து ஐஐடி மெட்ராஸ் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடக்குது, அவங்க அதை இங்கே வந்து பார்த்துட்டு அது இங்கே சேர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அவங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி கூடங்களை பார்க்கறது மூலமாக அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு தான் பிரைமரி இது பண்ணுறோம். அது இல்லாமல் சாஸ்திராங்கிறது எங்களோட ஆனுவல் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல். இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ரன் ஃபெஸ்டிவல் இன் ஏஷியா. ஸோ ஏஷியாலேயே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரன் பண்ணுற ஃபெஸ்டிவலில் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 8 ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். முக்கியமாக சொல்லணும்னா உழவுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நாங்கள் கேம்பெயினை எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் அக்டோபரில் இருந்துட்டு, ஃபார் சஸ்டைனபிள் அண்ட் டெக்னாலஜி எனபிள்ட் அக்ரிகல்ச்சர், அது ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த உழவு ப்ரோக்ராமில் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வில்லேஜ் கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபார்மர்ஸ்ட்டு விவசாயிகள்கிட்ட பேசி அவங்க விவசாயிகளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயினை யூஸ் பண்ணிட்டு எப்படி நான் அவங்களை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வில்லேஜ் போகும்போது ஒரு ஃபார்மர் வந்து அந்த விளைநில பாதுகாக்கிறதுக்கு அந்த பானைகளை வந்து ஈரப்பதம் குறைக்கிறது எப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க தெளிவாக சொல்றது, இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியா இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு அந்த பாலினேஷன் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பாலினேஷன் போர்டுங்கிறது இயற்கை மகரந்த சேர்க்கையை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஃபார்மர்ஸ் சேர்க்கலாம், அதெல்லாம் இந்த கேம்பெயின் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மரத்தான், ரன்னிங், ஸோ இதெல்லாம் ஒரு கேம்பெயின்ஸ். And apart from that, there are large, workshops and also the lectures, exhibitions. We have been, planning to do over the 6 days, starting from 3rd January to 7th January. Thank you.